ஹாய் ஹலோ வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது கும்பாபிஷேகத்துக்கு போன கண்டினியூஸ் விலாக் தான். நாங்கள் காலையில் இருக்க முடியாதுங்கிறதுனால சரி நைட்டே கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஏன்னா காலையிலுக்கு இன்னொரு ஃபங்க்ஷன் வேறு எனக்கு அண்ணனுக்கு இருக்கா, வளகாப்பு ஃபங்க்ஷன். அதனால் சரி நைட்டு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு காலையில் தேர்த்த அவங்க போய் விட்டுக்குவாங்க, நம்ம போய் கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே சாமி கும்பிட கிளம்பிட்டோம். ஒரு நைட்டு 7-8 மணி போல் கிளம்பி கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே சாமியெல்லாம் கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அத்தை, எங்கள் பாப்பா, அப்புறம் என்னோடய அத்தை பொண்ணு எல்லாமே போயிட்டோம். ஐயோ சுவாமி பயங்கரமாக இருந்துங்க. கட் அவுட்டே பாருங்கள், இவ்வளோ பெரிய ஆள் உயரத்துக்கு வச்சு நிறைய கட் அவுட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு சாமிக்கு நிறைய அலங்காரங்களாக அப்படியே இது காட்டுக்குள்ளே தான் இருக்குங்களா, அதனால நல்லா கிராண்டாகவே இருந்தது. பார்க்குறக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எங்கள் அத்தை பொண்ணு. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். எங்கள் அம்மா முளைப்பாரியெல்லாம் கொண்டு வந்து வச்சுருந்தேன்னு சொன்னாங்க. அதையும் சரி போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு தான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்திருந்தேன். அதை ஆட் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. இந்த சேரீ தாங்க எங்கள் அம்மா எங்களுக்கு எடுத்து கொடுத்தாங்க. சரி நாளைக்கு கட்ட முடியாதெல்லாம் இன்றைக்கே கட்டி காட்டுன்னு சொன்னங்காட்டிக்கு கட்டியாச்சு. நம்ம அதிகமாக சேரீயே கட்ட மாட்டோம். சரி இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னால கட்டியாச்சு. சாமியெல்லாம் எடுத்து வச்சுட்டாங்க. நாளைக்கு தீர்த்தம் மட்டும் விட்டுட்டு கும்பாபிஷேகம் முடிச்சிடுவாங்க. நம்ம அப்படியே அங்கே அன்னதானம் சாப்பிட்டுட்டு நைட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். நைட்டே வரக்கே 10:30 ஆயிடுச்சு.